ஹலோ மக்களே! அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் இப்போ வேற லெவலுக்கு போயிடுச்சு. ஈரானோட மலைப்பகுதியில சிக்கியிருந்த அவங்களோட விமானி, அதாவது அமெரிக்காவோட விமானிய ஒரு சினிமா ஸ்டைல் ஆப்பரேஷன் மூலமா மீட்டிருக்காங்க. ஆனா இது இதோட முடிஞ்சுதான்னு கேட்டா இல்ல. ட்ரம்ப் இப்போ ஒரு மிகப்பெரிய அல்டிமேட்டம் குடுத்திருக்காரு ஈரானுக்கு. இன்னும் 48 மணி நேரத்துல பேச்சுவார்த்தைக்கு வரலனா நரகம்னா என்னன்னு பாப்பீங்க அப்படின்ற மாரி ட்ரம்ப் வார்னிங் குடுத்திருக்காரு. இப்ப நடக்கிற இந்த ரியல் டைம் போர்ல என்ன நடக்குது? நம்ம ஒண்ணா சேர்ந்து அனலைஸ் பண்ணுவோம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்டரி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈரான் ஒரு 2 ஃபைட்டர் ஜெட்ஸ், அதாவது அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து சுட்டு வீழ்த்துறாங்க. அதில் 2 பைலட்ஸை வந்து காணாமல் போகிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த பைலட்டை வந்து அவங்க அன்னைக்கே தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பட் இன்னொரு கர்னல் அந்தஸ்து கொண்ட அதிகாரியை வந்து காணும். பட் ஈரானோட மலைப்பகுதியில் இருந்து அமெரிக்கா அவங்களையும் இப்போ மீட் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரை தேடி ஈரான் ஆட்கள் ஒரு பக்கம் சுத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனா 24 மணி நேரமும் அவரோட லொகேஷனை நாங்க மானிட்டர் பண்ணிட்டே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட பழைய வீடியோல பார்த்தோம், USS ட்ரிப்போலி அப்படின்ற கப்பல் ஆல்ரெடி வந்து கல்ஃப் பக்கத்துல தான் நிக்குது. ஸோ அதுல ஏகப்பட்ட விமானங்கள் இருக்குது. அது மட்டும் இல்ல, கொடூரமான ஆயுதங்கள், ஒரு மிகப்பெரிய படையை ஈரானுக்குள்ள புகுந்து மீட்பு பணியை முடிச்சிருக்காங்க. இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா, அமெரிக்கா தரப்புல ஒரு உயிர் சேதம் கூட இல்ல. ஒரு காயத்தோட அந்த விமானியை மீட்டிருக்காங்க. வி காட் ஹிம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் கெத்தா ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு அவரோட ட்ரூத் ஆப்ல. இது அமெரிக்காவோட ஏர் டாமினன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு உலகத்துக்கே காட்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பைலட் போய் மாட்டிக்கிட்டாரு. பட் அந்த மொத்த டீமுமே அதுக்கு ஒரு ஆபரேஷன் செட் பண்ணி அவனை வந்து காப்பாத்திட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர் ஈரான் கையில மாட்டியிருந்தா என்ன ஆவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயம்தான். அது மட்டும் இல்ல, இவங்க கரெக்டாக அக்யூரேட்டாக அவரோட லொக்கேஷன் நோட் பண்ணி, அதுவும் ஈரானோட மலைப்பகுதிகள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்கும்னு நமக்கே தெரியும். ஸோ அது இன்னொன்று அவங்களுக்கு தெரியாத இடம் வேற. பட் அங்கேயுமே அக்யூரேட்டாக போய் அவரை காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்தது ஒரு பெரிய வேலை தான். மக்கள், இந்த போர் வெறும் ஆயுதங்களால் மட்டும் நடக்கல, ஒரு மிகப்பெரிய மைண்ட் கேம் தான் இங்கே ஓடிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, அந்த விமானி மாட்டினார்ல, அவரை காப்பாற்றினாங்க. பட் அவர் வரதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு அவர் வந்து ரிப்ளையே பண்ணலையாம். அவங்க அம்மாவுக்கு எதுவுமே கால் ரெஸ்பான்ஸும் பண்ணல. அவங்கள பற்றி அப்டேட்டும் டீம் கொடுக்க மாட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா மனசு பயங்கரமாக துடிச்சிருக்குது. அவங்க ஒரு எக்ஸில் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என் மகனுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி உருக்கமாக ஒரு போஸ்ட் போட்டாங்க. ஆனால் இதுக்கு பதிலாக பாகிஸ்தானில் இருக்கிற நம்ம ஈரான் எம்பசி கொடுத்த பதில் தான் இப்போ உலகத்தையே அதிர வச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? உங்கள் மகன் ஈரான் கிட்ட கைதியாக இருந்தால் கூட கௌரவமாக நடத்தப்படுவான். ஆனால் ட்ரம்ப்போட மீட்பு பட அவனை கண்டுபிடிக்கிறத விட ஈரான் கிட்ட கைதியாக இருக்கிறது தான் அவனுக்கு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏன் தெரியுமா மக்களே? ட்ரம்ப் ரீசெண்டாக ஒரு மிரட்டல் கொடுத்தாரு. ஈரான் எங்கள் பேச்சை கேட்கலனா அந்த நாட்டை அப்படியே ஸ்டோன் ஏஜ், அதாவது கற்காலம் காலத்துக்கு நாங்கள் தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது அந்த நாட்டோட கரண்ட், ரோடு, பிரிட்ஜஸ், வசதிகள் எல்லாத்தையுமே அழிச்சு 2000 வருஷம் பின்னாடிக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரியும் வார்னிங் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு வார்னிங்க்கு பதிலடியாக கொடுக்க தான் நாங்கள் நாகரிகமானவங்க தான், கைதிகளை நல்லா தான் நடத்துவோம், ஆனால் உங்கள் அதிபர் தான் கொடூரமானவர் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை ஈரான் கிரியேட் பண்ண பார்க்குது. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு தாயோட பாசத்தை வச்சு இவ்வளவு பெரிய அரசியல் நடக்கிறது தான் இந்த யுத்தத்தோட மிக கொடுமையான பக்கமே. அதாவது பெத்த தாயோட கண்ணீரை வச்சு கூட இங்கே பாலிடிக்ஸ் நடக்குது மக்களே. கற்காலத்துக்கு தள்ளிடுவேன்னு ட்ரம்ப் சொன்ன வார்த்தை இப்போ ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக தான் கிடச்சிருக்குது. யார் சொல்கிறது உண்மை? ஈரான் சொல்கிறது அந்த மரியாதை உண்மையா, இல்லை ட்ரம்ப் சொல்கிற அந்த பழி வாங்குறது அவசியமா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி அமெரிக்கா ஒரு பக்கம் மீட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே, ஈரான் சும்மா இல்லை மக்களே. குவைத்தில் இருக்கிற பவர் பிளான்ட் இல்லாமல் அதோட டீசலினேஷன் பிளான்ட் மேலேயும் ட்ரோன் அட்டாக் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆயில் காம்ப்ளெக்ஸ் மேலே பயங்கரமான தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கு. நல்ல வேளையாக யாருக்குமே வந்து எந்த இன்ஜுரியும் ஏற்படல, யாருமே அதில் பாதிக்கவும் படல. அது மட்டும் இல்லாமல் ஈரான் அதிபர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அமெரிக்கா பண்ணுறது வெறும் டெரரிசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எங்கள் நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே கை வச்சா இஸ்ரேல் மட்டும் இல்லை, அமெரிக்காவோட மிடில் ஈஸ்ட் சொத்துக்கள் எதையுமே விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க. சொத்துக்கள், மிடில் ஈஸ்ட் சொத்துக்கள்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்க, ஆராக்கல் பில்டிங் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பக்ரைனில் இருக்கிற அமேசான் மேலேயுமே அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி முக்கியமாக சொல்லப்போனால் அபுதாபியில் உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஏஐ டேட்டா சென்டர், அதாவது ஸ்டார் கேட் அப்படின்ற ஒரு $30 பில்லியன் மதிப்புள்ள ஏஐ டேட்டா சென்டரை தரமட்டம் ஆக்கிரும் அப்படின்ற மாதிரியும் ஈரான் வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஏஐ டேட்டா சென்டர் வந்து அழிஞ்சிச்சு அப்படின்னா அது உலகத்தோட டெக்னாலஜியை எவ்வளோக்கு பாதிக்கும் அப்படின்றது. இப்போதான் மக்களே விஷயமே சூடு பிடிக்குது. அதாவது ட்ரம்ப் ஒரு அல்டிமேட்டம் கொடுத்துருக்கிறாருல, இன்னும் 48 மணி நேரத்தில் ஈரான் ஒரு டீலுக்கு வரலனா அந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான இடங்கள் மேலே நரகமே மழையா பொழியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஈரானை ஸ்டோன் ஸ்டேஜ், அதாவது கற்காலம் அளவுக்கு பின்னாடி தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரியே மிரட்டியிருந்தாரு. அவர் அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாருன்னா, ஆல் ஹெல் வில் ரெயின் டவுன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாரு. ஆனால் ஈரான் இதுக்குமே ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்காங்க. என்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரியுமா? ட்ரம்ப் ஒரு முட்டாள்,
அவர் பதட்டத்தில் பேசுறாரு. நரகத்தோட கதவு அமெரிக்காவுக்கு தான் திறக்க போகுது அப்படின்ற மாதிரி கெத்தா பதிலடி கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்குமே இந்த போரில் 6000க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. ஆயில் மார்க்கெட் பயங்கரமாக சரிஞ்சு போயிட்டு இருக்கு கீழே. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் லாக் பண்ணிட்டாங்கன்னா உலகத்துக்கே பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துடும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணி தான் விட்டுருக்காங்க. அதாவது இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அலைஸ்க்குலாம் ஓப்பன் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. ஒன்லி அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் ரிலேட்டட் அலைஸ் அவங்களோட கப்பல்கள் தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. பட் அமெரிக்கா இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அவங்க கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதனால் நம்ம இந்த போரில் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். இவங்களும் 48 மணி நேரத்தில் அட்டாக் பண்ணுவேன்றாங்க அமெரிக்கா. பட் ஈரான் இதுக்கு வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அவங்க வந்து நீ 48 மணி நேரம் கொடு, என்னன்னாலும் கொடு, நான் வந்து அடங்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ மக்களே, இப்போதைக்கு நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யா அண்ட் சைனா போன்ற நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா அமைதியாக இருக்க சொல்கிறாங்க ரெண்டு பேரையுமே. ஆனால் அமெரிக்காவும் ஈரானும் நேருக்கு நேர் மோதிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் கொடுத்த அந்த 48 மணி நேரம் கெடு ஏப்ரல் 6 நாளையோட அந்த தேதி முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நிஜமாவே அமெரிக்கா பெரிய அட்டாக்கை தொடங்குவாங்களா, இல்லை ஈரான் சொன்ன அந்த பிக் சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும்? மக்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் செய்கிறது சரியா, இல்லை ஈரான் சொல்கிறது நியாயமா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். போர் வராமல் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவ் கொடுக்கும். அடுத்த பிக் அப்டேட்டோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.